வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மெதுவான முன்னேற்றம் தான். எந்த ஒரு முடிவு கிடைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவு தான் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு முடிவு கிடைச்சிடாது. கொஞ்சம் நிதானமாக கிடைக்கும். ஆனால் குறை எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பிளானிங் எல்லாம் இந்த வாரம் முன்னேறத்துக்கு ஆரம்பமாகும். ஒரு முக்கியமான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த லைஃப் பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் இன்டைரக்டாக கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் ஆனால் கொஞ்சம் தாமதம் தான் ஏற்படும். அர்ஜென்ட் படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக காத்துட்ருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்ருக்கு. இந்த வாரம் தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் அதிகமான இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமை நல்லா கவனிக்கப்படும். மேலதிகாரிகள்லாம் உங்களை நல்லா கவனிப்பாங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்னா, இதையும் நீயே பண்ணேன்பா அப்படின்னு ஒரு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைக்கு போகலாமா என்ன ஏது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது பற்றி உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுக்கோ இல்லை வேறு எதனா வெளிநகரங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை அதிகமாக இருக்கிறதும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட கிரகநிலைகள் படி சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். முடிவு கொஞ்சம் மெதுவாக நகரும். ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சம்பளமோ இல்லை வருமானம் வேறு ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்த பழைய கடன்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்க நண்பர்கள்கிட்ட, அது மாதிரிலாம் அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீட்டு செலவு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் சிலது எதனா சின்னதாக ரிப்பேரோ இல்லைன்னா அது மெயின்டெனன்ஸ்க்காகவோ செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க. பெருசாக எதுவும் முதலீடு செய்யாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொறுத்தவரை குடும்ப சூழ்நிலையில் ஒரு பொதுவாக அமைதியான சூழ்நிலை தான் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உறவினர்களுக்கு உங்களுக்கு மீண்டும் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நிகழ்ச்சி ஏதாவது கலந்துக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு நல்ல பேசு பொருளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி சரி பண்ணிக்கோங்க. உங்கள் மனசு அது இடம் கொடுக்கும். நல்லபடியாக ஒரு புரிதல் உருவாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்கள் அறிவு உள்ளுணர்வு இது பண்ணணும், இது நடக்க போகுது, அந்த மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் தோன்றும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய விஷயங்கள் அதிகமாக மனசில் போகும். இது பண்ணியிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரியான விஷயங்கள். சில முடிவுகளில் நீங்கள் சேஞ்சஸ் செய்வீங்க. அது ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார கிரகநிலையில் குரு பகவான் உங்களுக்கு அந்த பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றி ஒரு நல்ல யோசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இந்த வாரம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்தவரையில் பெருசாக எதுவும் பிரச்சனை வராது. ஆனால் கழுத்துலேயும் தோல்லையும் லேசாக டயர்டு வர்றதுக்கும் பெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். லேசாக அஜீரண கோளாறு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரியாக தூங்குங்க. தூங்குகிற டைம் வீணாக்கிடாதீங்க. ஏதாவது மொபைல் நோண்டுறது இல்லைன்னா லேப்டாப் பார்க்க அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தூங்க கிடைக்கிற டைமை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க.
இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். நல்ல வேலை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6. 6ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நம்பராக இந்த வாரம் இருக்கும். அதை வந்து இந்த வாரத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நல்லது இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. வெள்ளை கலர் பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.